அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இரு நபர்களுக்கு மத்தியில் ஒரு பிரச்சனை சபைக்கு வருகிறது. ஒரு நபரின் பக்கம் நியாயம் இருக்கிறது என்பது தெளிவான ஒரு விஷயம். சபைக்கு வந்ததினால் அது விசாரிக்கப்படுது. எதிர்த்தரப்பில் இருக்கக்கூடிய அந்த நபர் இந்த நபரை கோபமூட்டி பார்க்கறதுக்காக வேண்டி சில வார்த்தைகளை பேசுகிறார், கோபத்தை ஏற்படுத்துகிறார். இந்த தரப்பில் இருக்கக்கூடிய அந்த நபர் கோபம் ஏற்பட்டு தகாத வார்த்தைகள் சில வார்த்தைகளை விட ஆரம்பிக்கிறார். அதுவரை அந்த சபையில் இருக்கக்கூடிய நபர்கள் இவரின் சார்பாக பேசி கொண்டிருந்த நபர்கள் எல்லாம் அந்த ஒரு வார்த்தை பயன்படுத்தினதுக்கு பின்னால் எதிர்த்தரப்பின் பக்கம் பேச ஆரம்பிக்கிறார்கள். இந்த நேரத்தில் தான் நமக்கு ஒரு ஹதீஸ் ஞாபகம் வருகிறது. முன்னோர்களுடைய வார்த்தைகளாக இருக்கட்டும், ஹதீஸுகளாக இருக்கட்டும், குர்ஆன் ஷரீஃபினுடைய வசனங்களாக இருக்கட்டும், ஆரம்பத்தில் நம்மளுக்கு புரியாமல் இருக்கும். ஆனால் அது ஒரு சமூகத்தோடு பொருத்தி பார்க்கக்கூடிய நேரத்தில் தான் எந்த அளவுக்கு அனுபவித்து சொல்லப்பட்ட ஒரு வார்த்தைங்கிறது நம்மளுக்கு விளங்க வரும். ஜாமியு திர்மிதி, முஸ்னத் இமாம் அஹ்மத் போன்ற ஹதீஸ் நூற்களில் இந்த ஹதீஸு பதிவு செய்யப்பட்டிருக்கு. மன் சமத நஜா, யார் வாய்மூடி இருக்கிறாரோ அவர் ஈடேற்றம் பெற்று விட்டார் என்பதுதான் அந்த ஹதீஸ். மேலோட்டமாக பார்க்கக்கூடிய நேரத்தில் சாதாரண வார்த்தைகள். ஆனால் அந்த சபையில் இவர் அமைதியாக இருந்திருந்தார்னு சொன்னால் அவர் கண்டிப்பாக வெற்றி பெற்றிருந்திருப்பார். வார்த்தை விட்டதனுடைய விளைவு அவர் அந்த இடத்துல தலை குனிஞ்சு நிற்கக்கூடிய நிலை. வார்த்தை எந்த அளவுக்கு பொருத்தமானது.